ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஆர்சிபி நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஐபிஎல் 2024 ப்ராக்டிஸ் செஷனை நம்மளுடைய ஆர்சிபி இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ மார்ச் செகண்ட் வீக்கில் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் வந்துட்டு மினிமம் ஒரு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் இப்போ ஏபி டிவிலியர்ஸ் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட அந்த ஒரு விஷயம் எதை ஹிண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 ஆர்சிபியோட நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் ஜாயின் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டை இந்த இடத்துல ஏபிடி சொல்லியிருக்கிறாரு. ஏபிடி இன்னைக்கு வந்து ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வேர்ல்டு கப் நடந்துட்டு இருந்த டைம்லேயே ஸோ என்கிட்ட வந்துட்டு விராட் கோலி ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருந்தார். ப்ளஸ் அவர் வந்து அதை ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் எனக்கு வச்சிருந்தார். ஸோ அதை அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல. பட் இப்போ ஐபிஎல் 2024 வர்ற இந்த டைமில் ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பெருசாக தெரியுது. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 எங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீம் எடுப்போம், எங்கள் டீமில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸுக்கு நீங்கள் ஒரு பேட்டிங் கன்சல்டண்ட்டாக வரணும். அதாவது வந்து பேட்டிங்கில் வேறு லெவலில் வந்து எங்கள் பிளேயர்ஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ் பிளேயர்ஸாக மாறணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆர்சிபி டீம் கூடயே நீங்கள் இருக்கணும். இந்த ஒரு சீசன் எனக்காக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விராட் கோலி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளோட ஏபிடி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஏபி டிவிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐபிஎல் 2024 ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவருக்கு கண்டிப்பாக இந்த சீசன் ஆர்சிபி ஒரு ரோல் கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல. பட் இப்போ ஏபி டிவிலியர்ஸே அதை சொல்லியிருக்கிறாரு. ப்ளஸ் அதை சொல்லிட்டு நான் வந்துட்டு ஐபிஎல் 2024 அந்த ரோலை வந்து ஏற்றுக்கிறேன்னா வர்றேன்னா வரலையே அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை. இந்த மாதிரி விராட் கோலி என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்மளோட ஏபி டிவிலியர்ஸ் சொல்லிட்டு அதை அப்படியே சஸ்பென்ஸாகவே வச்சுட்டாரு. ஸோ இப்போ ஒரு கிளியர் கட்டான ஒரு அனலைசஸ் அப்படின்னு பண்ணும்போது ஸோ டோட்டலாக ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஒரு ரோலை வந்துட்டு ஏபி டிவிலியர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏபி டிவிலியர்ஸ் பெங்களூருக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட பார்த்து பேசிட்டு தான் வந்து போயிருக்கிறாரு. மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸையும் அவர் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஏபி டிவிலியர்ஸ் இந்த ஒரு ஐபிஎல் 2024 டீம் செலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு இன்சைட் ரிப்போர்ட்டாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ஆர்சிபியோட ஐபிஎல் 2024 ஸ்குவாட், எஸ்பெஷலி பேட்ஸ்மேன். புதுசாக இந்த ஐபிஎல் 2024 ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நம்மளுடைய ஆர்சிபி வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எந்த பேட்ஸ்மேனையும் ஆர்சிபி வாங்கல. எக்ஸ்பெக்ட் ஒரே ஒரு பிளேயர் சௌரவ் சௌஹான், அவரை மட்டும்தான் வாங்கினாங்க. அதுவும் லாஸ்ட் பை ஆஃப் ஐபிஎல் 2024 ஆக்ஷன் சௌரவ் சௌஹான் மட்டும்தான். ஸோ அதனால் ஏபி டிவிலியர்ஸோட அந்த ஒரு மிகப்பெரிய இன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் நமக்கு ஆல்ரெடி ஒரு கோர் செட்டாக இருக்குது. பேட்டிங்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல, நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏபி டிவிலியர்ஸ் சொல்லியிருக்கலாம். அதனால கூட ஆர்சிபி இந்த இடத்துல பேட்டிங்கில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விராட் கோலி கேட்டிருக்கிறாரு ஏபி டிவிலியர்ஸ் ஐபிஎல் 2024 ஒரு பேட்டிங் கன்சல்டன்ட்டாகவும் ஒரு டீமோட மென்டாராவோ கண்டிப்பாக ஆர்சிபியோட ட்ராவல் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.